இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய பட்ஜெட் அறிவிப்பால் எந்தெந்த பொருட்கள் விலை குறையும் என்பதை பார்க்கலாம். புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 வகை மருந்துகளுக்கு வரி விலக்கு அறிவித்துள்ளதால் புற்றுநோய் சிகிச்சைக்கான செலவுகள் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு அளிக்கப்பட்ட வரி விலக்கு காரணமாக இந்த நோய்களுக்கான சிகிச்சையும் மலிவாக கிடைக்கும். லித்தியம் பேட்டரிக்கு வரி இல்லை என்பதால் மின்சார வாகனங்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது. அதேபோல் மைக்ரோவேவ் ஓவன்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலையும் குறையும். தோல் தொழிற்சாலை மேம்படுத்தப்படுவதற்காக சில குறிப்பிட்ட மூலப்பொருட்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதால் தோல் பொருட்களும் மலிவான விலையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோலார் மூலப்பொருட்களுக்கு சுங்கவரி விலக்கு காரணமாக விலை குறையும். அதேபோல் அணுசக்தி திட்டங்களுக்காக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள், எரிசக்தி மாற்று உபகரணங்களின் விலையும் குறையும். மத்திய பட்ஜெட் அறிவிப்பால் எந்தெந்த பொருட்களின் விலை உயர வாய்ப்பிருக்கிறது என்பதை பார்க்கலாம். கை கடிகாரங்கள் மற்றும் மதுபானம் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களின் விலை உயரவிருக்கிறது. ஏப்ரல் 1 முதல் வீடியோ கேம்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் பாகங்கள் மீதான சுங்கவரி விலக்கை அரசாங்கம் திரும்ப பெறுவதால் வீடியோ கேம் கன்சோல்கள் அல்லது கேமிங் சாதனங்களின் விலை சற்று உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திர பரிவர்த்தனை வரி 0.02% 0.05% உயர்த்தப்பட்டுள்ளது. இவை மட்டுமின்றி அசையும் சொத்துக்களை பற்றி தெரிவிக்க தவறினால் இனி அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.